ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யாரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 15/7/2023 சனிக்கிழமை, சோபகிருத்து வருஷம் ஆனி மாதம் 30ஆம் தேதி. இன்னைக்கு சித்த யோகம். நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 50 நாழிகை இருக்குது. நாளைக்கு கார்த்தால ஒரு 1:30 மணி வரலும் இருக்குது. இன்றைக்கி திரையோதசி, இன்றைக்கி ராத்திரி வரலும் இருக்குது. திரையோதசி அப்படின்னும் பொழுது பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம். பிரதோஷ காலம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சிவன் கோவிலில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய காலகட்டமாக பிரதோஷ காலத்தை சொல்கிறோம். அதுவும் சாயந்தரம் ஒரு 5:45 6:15 வரணும் அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனை காட்டுவா. அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி சனிக்கிழமை வேறன்றதுனால சனி பிரதோஷம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். இன்றைக்கி ராகு காலம்னு பார்த்தேன்னா 9:10 ராகு காலம். சந்திராஷ்டம காலம்னு பார்த்தேடையானால் சந்திர பகவான் இன்றைக்கி ரிஷபராசியில் ஆரம்பிக்கிறார். மத்தியானம் 1:30 மணி வரலும் இருக்கார் ரிஷபராசியில். அதற்கு பிறகு மிதுன ராசிக்கு போகிறார். அதனால் சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது மத்தியானம் 1:30 வரலும் துலா ராசிக்கும், அதற்கு பிறகு அதாவது 1:30 மணிக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தடையானால் ரிச்சிக ராசிக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும். சந்திராஷ்டம காலத்தில் புதிதாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்க. நண்பர்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு அவச்சொல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தவறான வார்த்தைகள் பிரயோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாக புது முயற்சிகள் வேண்டாம். ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல இன்றைய கோச்சார பிரகாரம் மறையிறதுனால மனக்லேசம் வரும், புத்தி வேதளிக்கும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டம காலங்களில் புதிதாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் செல்ல வேண்டி நேர்ந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் இந்த சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. இல்லை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. இன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு. அங்கே சிவன் கோவிலில் கொடுத்தாங்கன்னா அது உபயோகப்படுத்திப்பாங்க. சரி, இப்போது இன்றைக்கி ஒரு சின்ன தகவல். என்ன, சனி பிரதோஷத்தை பற்றி பேசுவோம். சனி பிரதோஷம்ன்றது அதாவது ஈஸ்வர பட்டம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கும் சிவனுக்கும் மட்டுமே கொடுத்துருக்கா. இது எதனால் அப்படின்னா 2 பேருமே எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை சார்ந்து சாராமை அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது. எது நடுநிலைமையோ அதை ஏற்று பண்ணக்கூடியவர்கள். அதனால் சனி பகவானுக்கு கிரக அந்தஸ்தும் கொடுத்து அவருக்கு ஈஸ்வர பட்டமும் கொடுத்துருக்கா. அதனால தான் சனீஸ்வரன் அப்படின்னாலே ரொம்ப பயம் இருக்கும். ஏன்னா சட்டத்திட்டங்களில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர். சனி பகவானை போல் லா அண்ட் ஆர்டர்னு சொல்லுவா இல்லையா, அதாவது நீதி அப்படின்றது குரு பகவானுக்கு வரும். ஒழுக்கம், நீதி, நேர்மைன்றது குரு பகவானுக்கு வரும். சட்டம் அப்படின்றது சனி பகவானுக்கு வரும். இந்த சட்டம் அப்படின்னா சட்டத்துக்கு ஏற்றாற்போல் இல்லைன்னா அது தவறுன்னா தவறு, அது மாதிரி செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி வரும்போதெல்லாம் பெரிய ஆளாக இருக்கிறவங்களாம் டாப்பிள் டவுன் ஆகும். ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்களாம் திடீர்னு மேலே போவோம். இதெல்லாம் கண் கூட பார்க்கலாம். அதாவது அந்த ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்தில், அதாவது அஷ்டம சனி, 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, இதெல்லாம் பார்த்தேன்னா நான் இந்த 2.5 வருஷம் 3 வருஷத்துலேயே திடீர்னு பெரிய ஆளாகிறவன் திடீர்னு கீழே விழுவான். பெரிய பிரச்சனைகள் வரும். அதுவும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் தசாநாதன் புக்திநாதன் இல்லை அந்த ஜாதகருக்கு அப்படின்னா மிகவும் கொடுமையான பலன்கள் வரும். அதுலேயும் தசை புக்தியில் சனியோட சம்பந்தம் ஏதாவது ஆனால், அதாவது எந்த கிரகத்தினுடைய தசையாகவும் இருக்கலாம், புக்தி சனியோடதோ இல்லை சனி தசையே நடந்துட்டு இருந்தாலும் மிகவும் கடுமையான பிரச்சனைகளுக்கு உரிய கஷ்டமான காலகட்டமாக இந்த காலகட்டம். கஷ்டம்னு சொல்லக்கூடாது, படிப்பினையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவான் கொடுப்பார். சரி, சனி பிரதோஷத்துக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷம் பெரிய ஏற்றம்.
அடுத்தது வந்து இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி இருக்கிற வாழ்க்கெல்லாம் அவசியமாக போய் சிவன் கோவிலில் இந்த பிரதோஷத்தை சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. சனி பிரதோஷத்தை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். கண்டிப்பாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, மென்டல் ஸ்ட்ரெஸ், அதை தவிர உடல் நலத்தில் கேடு, இந்த மாதிரியான விஷயங்கள், கடன் தொல்லை, இதெல்லாம் வந்து முடிந்த அளவுக்கு கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. சனி பகவானுடைய தாக்கம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா தொழிலில் மிகப்பெரிய முடை வரும், நோய் நொடிகள் வரும், உடல் நலத்துக்கு கேடு வரும். ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் காரகத்துவம் வந்து சனி பகவான். அதாவது தொழிலுக்கு காரகத்துவம், அதாவது வேலை ஜீவனம், கர்மா, இது ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவர். அதை தவிர வந்து ஆயுளுக்கும் காரகத்துவம் அவர். அதனால் வந்து பார்த்தாலேனால் கண்டிப்பாக வந்து உடல் நலத்தில் பெரிய செட்பேக் வரும். அதுக்கு வந்து சனி பகவானுக்காக பிரீத்தி பண்ணுறதும், இந்த மாதிரி சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானை சேவிச்சுட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு அப்கிரேட் ஆகும் உடல் நலத்தில். அதுபோல் பார்த்தாலேனா தொழிலில் பெரிய செட்பேக் வரும். தொழிலில் செட்பேக் பட்டால்னு கீழே இறங்கும். அது வந்து சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்த பிரச்சனைகளையும் முடிந்த அளவுக்கு சற்று கடினமாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இன்றைக்கி வந்து இந்த கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்றைக்கி வந்து மேஷ ராசியில் ராகுவும் குருவும், ரிஷப ராசியில் வந்து சந்திர பகவான் மத்தியானம் 1-1:30 மணி வரலும் இருப்பார். அதற்கு பிறகு மிதுன ராசிக்கு போகிறார், சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்க. அதற்கு பிறகு கடக ராசியில் வந்து புத பகவானும், சிம்மத்தில் வந்து செவ்வாயும், சுக்கிர பகவானும், துலாத்தில் கேத்துவும், கும்பத்தில் வக்கர சனியும் இருக்கா. இதுதான் வந்து இன்றைய கோல்சார நிலை 15ஆம் தேதி பார்த்துடலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ரால் ஆகின்றிருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கொடுத்தோன்னா உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணி போட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம வி வில் ஹேவ் எ டிஸ்கஷன். அதற்கு ஒரு கட்டணம் வச்சுருக்கோம். அந்த கட்டணம் பே பண்ணிவிட்டு சொன்னேன்னா வி வில் ஹேவ் எ டிஸ்கஷன். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத உங்களுடைய தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மம், இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். குருவினுடைய பார்வையும் செவ்வாய் பகவான் மேலே விடுறது 5ஆம் இடத்துல. அதனால் பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய இது இருக்கும். இளைய சகோதரத்துவம் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. எதை தொட்டீர்கள்னாலும் அதில் வந்து சக்ஸஸ் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போடுறதும், கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரிஷப ராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதும், மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வந்து இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கார். மத்தியானம் வந்து ஒரு 1-1:30 வரலும் இருக்கார். அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். புதிய வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாருக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றிட்டு வர்றது, குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியின் அதிபதி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான், குருவோடு சேர்ந்த ராகு பகவானும், தொட்ட இடமெல்லாம் பொன்னாகும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி உண்டாகும். எதை சொன்னீங்கன்னாலும் அந்த விஷயம் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது.
ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இதனால். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்க, சனிக்கிழமை வேறு. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசி, புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற மத்தியானம் 1:30 மணி வரணும். அதற்கு பிறகு 12ஆம் இடத்துல போகிறார். 11ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். அதற்கு பிறகு 12ஆம் இடத்துல போகும்போது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். 12ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வேறு ஆகுது. பரிவர்த்தனை யோகம் மாறினாலும் ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமமானதுனால செலவுகள் இருக்கும். இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உண்டான ஏற்றமான நிறமாக இன்னைக்கு இருக்கும், அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி சந்திர பகவான் 10ஆம் இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேலே 11ஆம் இடத்துலையும் போகிறது ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து 12ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது. அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சுப செலவுகளாகவே இருக்கும். இருந்தாலும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாள் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டாகும். எதை தொட்டாலும் நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டுக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மேல் படிப்பு படிப்பதற்கு நிச்சயமான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கும். அதற்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லைனா ஒரு இன்டர்வியூ கார்டாவது வரும். இன்றைக்கி ஒரு மெயிலாவது உங்களுக்கு வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும். கையில் வந்து ஒரு சந்தன கலர், அதாவது லைட் மஞ்சள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுக்கு பணவரவு அபரிமிதமாக இருக்கும். 11ஆம் இடத்துல 11-12 அதாவது 10-11 பரிவர்த்தனை யோகம் படிக்க ஆகிறதுனால மத்தியானத்துக்கு மேலே, அதாவது 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையும் 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால பெரிய யோகம் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். எதை தொட்டாலும் பணம் வரும். வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வாங்க. குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு சந்தன காப்பு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சனிக்கிழமை வேறு. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய மேன்மை, பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகமாக இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே 9-10 பரிவர்த்தனை இருக்கிறது பெரிய விசேஷம். பொது காரியங்களில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். பொது காரியம்னு சொல்கிறது வந்து இந்த பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய செல்ஃப்லெஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி வரும். இன்றைக்கி பார்த்தாலேனா மத்தியானம் 1 மணி 1:30 மணி வரலும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க, யாருக்கும் வந்து கையெழுத்து போடாதீங்க, அவளுக்கு நீங்கள் வந்து வாக்கு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சந்திர பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல போனதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக, உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. கோதண்டராமரை போய் பார்த்துட்டு வர்றது மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். விருச்சிக ராசி, விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தோம்னா மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதுக்கா, மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே. அதனால் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் முடிவுகளாக இருந்தாலும் மத்தியானம் 1 மணிக்குள்ளேயே எடுத்துருங்க. அதுதான் வந்து நல்லது. வெளியூர் வெளியாளம்லாம் கிளம்ப வேண்டியிருந்ததுன்னா மத்தியானத்துக்குள்ளேயே கிளம்பிடுங்க. அதுதான் நல்லது.
சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இருக்கும். அதனால் அந்த சந்திராஷ்டமம் வந்ததுக்கப்புறம் 1:30 மணிக்கு மேலே வந்து புதிய முடிவுகள் வேண்டாம், இருக்கிறதே வச்சு போங்க, நல்லபடியாக ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட்காரர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதிய கடன் வாங்குவீங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய செலவு பண்ணுவீங்க. அருமையான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. லாபம் அதிகமாக இருக்கும். வேலையில் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போனஸ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக வந்து சனி பிரதோஷம் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம், எதை தொட்டாலும் பணம் தான் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கி சப்தமத்தில் சமசப்தமத்தில் போகிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பண வருமானம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் போய் வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். சனி பகவான் 2ஆம் இடத்துலே இருக்கார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம். வாக்கில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு வந்து 7.5 சனி, பாத சனி நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி சனி பிரதோஷம் போய் பாருங்கள், நல்ல ஒரு விசேஷம். அந்த தீபாராதனை காட்டும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். போய் பார்த்துட்டு வாங்க. சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் போடுங்க, கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும். எல்லா விஷயத்தையும் நீங்களே எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது அடுத்தவா செய்யும்போது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்துக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு வரலாம் போகிறார். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 5-6 பரிவர்த்தனை யாருனால புதிய கடன் வாங்குவீங்க. குழந்தைகளுக்காக பண வரவு அபரிமிதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இன்றைக்கி சனி பிரதோஷம், கண்டிப்பாக சனி பகவானுக்கு வந்து எல் தெய்வம் போடுங்க. அதை தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு வந்து ஒரு அருகம்பில் மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. அதனால் 2ஆம் குருவினுடைய பார்வையிலேயே இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க. புதிய கடன் வாங்கி ஏதாவது வீடு, மனை அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான், 7.5 சனி வேறு. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். செலவுகளும் அதற்கு மேலும் இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு. சனி பிரதோஷம் போய் சிவபெருமான் கோவிலில் போய் வழிபட்டுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.